காஞ்சனாவும் நீலனும் நலன் திருமணம் முடிந்து வந்த கையோடு கௌதம் திருமணம் பற்றி பேச ஆரம்பித்தனர். நீலனிடம், என்னங்க அவன் கல்யாணத்துக்கு தேதி கேட்டா என்ன சொல்லுறது? நீலன், எவன்? காஞ்சனா, பிறந்தவன். நீலன், நீ என்ன யோசிக்கிற? காஞ்சனா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை செய்பவர்கள். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை செய்பவர்கள் ராதா மற்றும் ஸ்ரீதேவி பக்கம் என்று பார்த்தாலும் எப்படியும் ஒரு 500 முதல் 700 குடும்பத்துக்கு பத்திரிக்கை வைக்கணும். எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்க போகிறோம்? சுமாராக 2 முதல் 3 மாதமாவது வேணும். ஆனந்த் அண்ணன் எத்தனை பேருக்கு பத்திரிக்கை வைக்க போகிறாருன்னு தெரியலை. இதில் வருத்தமான விஷயம் என்னன்னா, முத்து அண்ணன் தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம்னு யாரையும் அழைக்க முடியாது. ஏன்னா அந்த பிளான் இல்லவே இல்லை. நீலன், ஆமாம், நீ சொல்வதும் சரிதான். முத்து எப்படி தன்னுடைய பெண்களுக்கு கல்யாணம் என்று பத்திரிக்கை அனுப்புவான்? இதை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டேனே. முத்துக்கிட்ட பேசணும். பவித்ரா கல்யாணத்துக்கு எல்லோரையும் அழைச்சிருப்பான்னு வச்சுக்கோ. பவித்ராவுக்கு மறுபடியும் கல்யாணம்னு கூப்பிட வேண்டாம். ஆனால் நிலா கல்யாணத்துக்கு எப்படி அழைக்க போகிறான்? சதீஷுக்கும் ஸ்ரீலக்ஷ்மிக்கும் தானே கல்யாணம்னு நாடகம் போட போகிறோம். காஞ்சனா, பாவம் அவர். அதை விட நிலா பாவம். என்ன பண்ணலாம்? நீலன், அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். என்ன யோசனை வச்சிருக்கான்னு கேட்டுக்கிறேன். நீலன் ஃபோன் போட முத்து அட்டன் செய்து காதில் வைத்தார். என்னடா வேலையா? முத்து, ஆமாம்டா, ஆஃபீஸில் இருக்கேன். நீலன், சரி, உங்கள் சொந்தக்காரங்களை எப்படி கல்யாணத்துக்கு அழைக்க போகிற? முத்து, நான் எங்கே கல்யாணத்துக்கு அழைக்க போகிறேன்? ரிசப்ஷன் வச்சு அதுக்கு தான் கூப்பிடணும். ஏற்கனவே பவித்ரா கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்துட்டு போயிட்டாங்க. இனி நிலா கல்யாணம் தான். நீலன், சரி, அப்படின்னா எப்போ ரிசப்ஷன் தேதி வைக்க போகிற? முத்து, அதுக்கு என்ன நாளா நேரமா? கல்யாணம் முடிஞ்சதும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் குறிச்சிக்கிட்டு ரிசப்ஷன் வச்சுக்கலாம். நீங்கள் கல்யாண தேதியை முடிவு பண்ணுங்க போதும். நீலன், சரிடா என்று ஃபோனை வைத்துவிட கௌதம் வந்தான். காஞ்சனா, என்னவாம் இவனுக்கு? நீலன், நீ வாடா மை டியர் ஸ்மார்ட் மேன் என்று கௌதமை தன் அருகில் அமர்த்தி கொண்டார். கௌதம், கல்யாண தேதி என்ன முடிவு செய்திருக்கீங்க? காஞ்சனா, எல்லாம் 3 மாதத்துக்கு பிறகு பார்த்துக்கலாம். கௌதம் கொஞ்சம் சாய்ந்து அமர்ந்து கொண்டு, அப்படின்னா என்னுடைய மடியில் என்னுடைய குழந்தையை வச்சுக்கிட்டு தான் தாலி கட்டணும். அங்கு நிசப்தமானது. காஞ்சனா எழுந்து வந்து, நாயே கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாது? என்னடா அவசரம்? அவள் தான் உன்னுடைய பொண்டாட்டின்னு ஆகிடுச்சு. கல்யாணம் செய்து வைக்காமலே போயிடுவேனா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையை பெற்றுக்கிட்டு பேர் வச்சுட்டு சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. பிள்ளைகள் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையை குழி தோண்டி புதைச்சிருப்பேன். கௌதம், அம்மா, எனக்கும் அவளுக்கும் சட்டப்படி கல்யாணம் ஆகிடுச்சு. எங்களுக்குள் இதுவும் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ அவள் 3 மாதம் கர்ப்பம். என்ன பண்ண சொல்லுற? காஞ்சனா, இனி என்ன பண்ண முடியும்? புள்ளத்தாச்சியை மேடையில் நின்று தாலி கட்டிக்க சொல்ல முடியுமா? அந்த பொண்ணு மானம் போயிடாது. தலையில் கை வைத்து கொண்டார். நான் என்ன சொல்லணும்? நீயே சொல்லு. கௌதம், 10 நாளுக்குள் நல்ல நாள் பார்த்து கல்யாணம் செய்து வச்சிடுங்க. வயிறு வெளியே தெரிவதற்குள் செய்யணும். காஞ்சனா, 10 நாளில் நான் பத்திரிக்கை அடிக்கணும், ஊரெல்லாம் கொடுக்கணும். ஏங்க, நடக்கிற விஷயமா பேச சொல்லுங்க. கௌதம், நீ டைம் எடுத்துக்கோ. ஆனால் அவள் வயிற்றை தள்ளி கொண்டு தான் மணமேடைக்கு வருவா. காஞ்சனா ஃபோனை எடுத்தார். சில ஃபோன் கால்களை செய்துவிட்டு, இன்றிலிருந்து சரியாக 15வது நாள் கல்யாணம். அவளை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லு. நாளைக்கு காலையில் நம்ம எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். கௌதம் நிம்மதி பெருமூச்சு விட்டார். இன்னும் 2 நாளில் பத்திரிக்கை என்னுடைய கைக்கு வரணும். அப்புறம் நம்ம வீட்டில் எல்லோரும் அழைப்பு லிஸ்ட் ஏற்பாடு பண்ணணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களே அழைப்பு கூப்பிடணும். உங்கள் அப்பாவால் முடியாது. அவரை அலைக்கழிக்க கூடாது. நீலனை பார்த்து, நீங்கள் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லணும். எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. இன்றைக்கி ராத்திரி பிளான் போடணும். ராதாவையும் ஸ்ரீயையும் கூப்பிடு. மண்டபம் டெக்கரேஷன் ஆட்களை ஏற்பாடு செய்யணும். கேட்ரிங் நலன் எடுத்துக்குவான். ஆடை வடிவமைப்பாளர் மற்றும் அழகுக்கலை நிபுணர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யணும் என்று அடுக்கடுக்காக கட்டளையிட்டு ஓய்ந்தாள். கண்ணன், காஞ்சனா தேதி சொல்லிட்டா. கல்யாணம் ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறேன் என்று அழைத்தார். கண்ணன், தேதி சரியா இன்னும் 15 நாளில் வச்சிருக்கா. நீ உன்னுடைய பக்கம் ஏற்பாடு செய்திடு. அப்புறம் நான் என்ன முறை செய்யணும்னு சொல்லிட்டேன், அதை செய்திடுறேன். ஆனால் நமக்குள் என்னடா, என்ன பண்ணணும்னாலும் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் ஓய்ந்த பிறகு செய். இப்போதைக்கு பொண்ணுக்கு என்ன பண்ணணுமோ செய். நான் பத்திரிக்கை ஏற்பாடு செய்கிறேன். கண்ணன், காஞ்சனா ஒரே பக்கமாக ஒரே மாதிரி பத்திரிக்கை அடிப்பதாக சொல்லிட்டேன். அதனால் 2 நாளில் பத்திரிக்கை வந்துடும். நாம் உறவுகளுக்கு பத்திரிக்கை வைப்பது மட்டும்தான் வேலை. ஆனந்த், அப்போது சரி, நான் இன்றைக்கே யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும்னு லிஸ்ட்டு போட்டுடுறேன். கண்ணன், மண்டபம் மற்ற ஏற்பாடு எல்லாமே காஞ்சனா செய்கிறார். அப்புறமா நம்ம எவ்வளவு செலவு ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டு பிரிச்சுக்க வேண்டியது தான். ஆனந்த், சரிடா என்று ஃபோனை வைக்க, முத்து, என்னவா தேதி முடிவாகிடுச்சாமா என்று சொல்லி சிரித்தார். ஆனந்த், சரி, உன்னுடைய பிளான் என்ன?
அன்னைக்கு ராத்திரியே ரிசப்ஷன் அழைச்சிடுறேன், பத்திரிக்கைக்கு ஏற்பாடு செய்கிறேன். உறவுக்காரர்களும் ரிசப்ஷனுக்கு இருக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணிடு. ஆனந்த், மன்னிச்சிட்டுடா, நிலா கல்யாணத்தை விமரிசையாக பண்ண முடியலன்னு உனக்கு வருத்தமாக இருக்கா? எல்லாத்துக்கும் சேர்த்து ரிசப்ஷனில் ஜமாயிச்சிடலாம். ஆனந்த், உனக்கு அதனால் எந்த சங்கடமும் இல்லையே? இல்லை, செலவு செய்ய போகிற பணத்தை அவளுக்கு பரிசாக கொடுத்துட்டு போகிறேன். சும்மாவா? சுமார் 5 லட்சம் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது. பவித்ராவுக்கு எவ்வளவு செலவு செய்தேனோ அதே அளவுக்கு நிலாவுக்கு செய்துட்டு போகிறேன். சதீஷ் மருமகனாக போகிற சந்தோஷத்தில் அதிகமாக கூட செய்வேன். ஆனால் போதும்டா, நீ இப்படி பேச பேச எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் விடு, காலையில் வீட்டுக்கு வா, நீலனும் வரானாம். சரி, வருகிறேன் என்று அவர் கிளம்ப, முத்து வீட்டுக்கு கிளம்ப வீட்டை அடையும் பொழுது வாசலில் கௌதம் கார் நின்றது. முத்து வீட்டுக்குள் நுழைந்ததும் கௌதமை கேட்க அவன் பவித்ரா அறையில் இருப்பதாக தெரிந்து கொண்டு ஹாலில் உட்கார்ந்தார். நிலா என்று அழைக்க நிலா வந்து நின்றாள். முத்து, பக்கத்தில் வந்து உட்காரு. நிலா, என்ன அதிசயம், உங்கள் மூத்த பெண்ணை தானே தாங்குவீங்க, என்னை என்னவோ கூப்பிட்டு உட்கார சொல்லுறீங்க என்றதும் கௌதம் தொண்டையை கணக்க திரும்பி பார்த்தவள் வேகமாக சென்று முத்துவின் அருகில் அமர்ந்து கொண்டாள். கௌதம் செய்து கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பவித்ராவை தூங்க வைக்க வந்து அவள் தூங்கியதும் வெளியே வந்தவள் இவர்கள் பேச்சில் உள்ளே நுழைந்தான். முத்து, கௌதம், நீங்களும் வந்து உட்காருங்க என்றதும் முத்துவின் பக்கத்தில் கௌதம் உட்கார்ந்து கொண்டான். கோதையும் வந்து நிற்க, முத்து, நிலா, உங்கள் அக்கா கல்யாணத்துக்குன்னு 10 லட்சத்துக்கு மேலே செலவு செய்திருக்கேன். அதை தவிர நகை, கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல இருந்தேன். ஆனால் அது எதுவும் இன்னும் பவித்ரா நம்ம வீட்டை விட்டு எடுத்துக்கிட்டு போகவே இல்லை. ஆனால் பவித்ரா அளவுக்கு உனக்கு கல்யாணத்தை விசேஷமாக பண்ண முடியாது. அதனால் அதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும்னு செய்கிறேன். உனக்கு சங்கடம் இருக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய குறிக்கோள். ஆனால் ரிசப்ஷன் ஏற்பாடு செய்து நல்ல விமரிசையாக செய்திடலாம். கௌதம், நிலாவுக்கும் நல்லபடியாக செய்திடலாம் அங்கிள். முத்து, பவித்ரா சாது, அதனால் அவளை பற்றி பிரச்சனை இல்லை. நான் கொடுத்தாலும் வாங்கிப்பா, கொடுக்கலைனாலும் கேட்க மாட்டா. இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு, அதை திருப்தியாக செய்து கொடுத்துட்றேன். கௌதம் வாய் மூடி அமர்ந்திருக்க நிலா வாய் திறக்க பயந்திருக்க முத்துவே தொடர்ந்தார். உங்கள் அக்காவுக்கு 100 பவுன் போடலாம்னு இருந்தேன், உனக்கும் 100 போட்டுடுறேன். உங்கள் அக்காவுக்கும் உனக்கும் ஒரே போல் கார் வாங்கி கொடுத்துட்றேன். இந்த வீடு வளவனுக்கு, அதனால் நம்ம காட்டை 2 பகுதியாக பிரித்து உனக்கும் பவித்ராவுக்கும் எழுதிடுறேன். வேறு என்ன? கௌதம், மாமா, பவித்ரா நகை போட மாட்டாள், உங்களுக்கே தெரியும். எங்கள் அம்மா போட்ட செயின் கனமாக இருக்குது, கலற்றிடட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவளை போய் 100 பவுன் போட சொன்னால் மயக்கம் போட்டு விழுந்துடுவா. அதை தவிர அவளை பற்றி நல்லா தெரிஞ்சதால் சொல்லுறேன். காரில் பயணம் செய்ய அவளுக்கு பிடிக்காது. ஒன்று ஆட்டோ, இல்லைன்னா பஸ். என்னுடன் காரில் வரவே 1000 முறை நொயின்னு தொலைச்சி எடுத்துடுவான். இடம் பற்றிய யோசனை எனக்கு இல்லை. பவித்ராவுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியலை. அதனால் நிலாவுக்கு சிறப்பாக செய்திடுங்க. நிலா எல்லாம் கேட்டு கொண்டிருந்தவள் பொங்க ஆரம்பித்தாள். என்ன, உங்கள் பொண்டாட்டிக்கு கொடுப்பதையும் சேர்த்து எனக்கு கொடுக்க சொல்லுறீங்களா? கௌதம், நிலா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் அக்காவை மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுன்னு. நிலா, பேசக்கூடாதுன்னு சொன்னால் அவள் எனக்கு எதுவும் வேண்டாம்னு எனக்கு பிச்சை போடுறாளா? எனக்கும் சுய மரியாதை இருக்குது. அவளுடைய பணக்காரத்தனத்தை என்னிடம் காட்டுறாளா என்ன? என்னுடைய சதீஷ் எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாரா? கௌதம் கொஞ்சம் கணீரென. நிலா, என்ன எப்பவும் அவளுடன் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? படிப்பு வந்தது, படித்தா, உதவும் குணம் இருக்குது, ஊரெல்லாம் அவளை மெச்சி பேசுகிறாங்க, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறாள், தன்மானம் சுய மரியாதையுடன் நடந்துக்கிறாள். அவளை கண்டால் எல்லோருக்கும் மரியாதையும் அன்பும் வருவது இயற்கை. உன்னுடைய பொறாமை குணத்தை மாற்றிக்கிட்டு அவளை போல ஒரு நாள் வாழ்ந்து பாரு, உனக்கும் எல்லாம் தானாக கிடைக்கும். இன்னொரு முறை அவளை பற்றிய ஒரு வார்த்தை யார் பேசினாலும் அவங்க என்னுடைய எல்லையை தொடுவதாக அர்த்தம். அப்புறம் நான் பொறுமையாக பேச மாட்டேன். நான் கிளம்புறேன் என்று நகர்ந்தவன் திரும்ப வந்து, அங்கிள், பவித்ரா கட்டிய புடவையுடன் வரணும். அவள் மேல் குண்டுமணி நகை கூட இருக்கக்கூடாது. நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க, எனக்கு அதை பற்றிய கவலை இல்லை. முத்து, கௌதம், எதுக்கு கோவப்படுற? கௌதம், எதுக்கு எடுத்தாலும் பவித்ரான்னு குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவளிடம் இருக்கும் நிலைகளை பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு கண் நல்லா தெரியுதுன்னு அர்த்தம். இன்றைக்கி ராத்திரி தான் அவள் இங்கே இருக்கும் கடைசி நாள். நாளைக்கு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். முத்து, கௌதம், சின்ன பொண்ணு பேசுவதற்கெல்லாம் கோபப்படாதே. கௌதம், நான் அப்படிப்பட்டவன் இல்லை. ஆனால் நிலாவிடம் ஏற்கனவே பேசியிருக்கேன். மறுபடியும் பவித்ராவை குறை சொல்ல முன்னே வருகிறாள்.
என்றால் நான் சொன்ன வார்த்தை அவளுக்கு தலையில் ஏறவில்லைன்னு அர்த்தம். நிலா ஆமாம், எல்லா விஷயத்துக்கும் அவளுடன் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ணுறது? படிப்பு வரலை, அதுக்காக பொண்ணு இல்லையா? அவள் அட்ஜஸ்ட் பண்ணுவா, நீ பண்ண மாட்ட. அவள் அன்பாக நடந்துக்கிறா, நீ நடந்துக்கலை. அவள் சம்பாதிக்கிறா, நீ சம்பாதிக்கலை. அவள் கையெழுத்து அழகா இருக்கு, உன்னுடையது இல்லை. அவள் நோட்டை பத்திரமா வச்சுக்கிறா, காலை பதவிசா வச்சு நடக்கிறா, நீ நங்குன்னு நடக்கிற. நகை பத்திரமா வச்சிருக்கா, நீ தொலைச்சிடுற. அவள் சைக்கிளில் போகிறா, நீ ஆட்டோவில் போகிற. அவள் செலவு இல்லாமல் படித்தா, நீ செலவு வைக்கிற. என்ன 2 பொண்ணுங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணுமா? ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதா? நான் அப்படித்தான். எனக்கு எப்படி இருக்க தெரியுமோ அப்படி இருப்பேன். எப்பவும் அவள் சிக்கனமாக இருக்கா, நான் செலவு செய்கிறேன். தினமும் சினிமா பார்க்கிறேன், ஊர் சுற்றுறேன். அவளுக்கு இவ்வளவு செய்தேன், உனக்கு இவ்வளவு செய்கிறேன். என்ன வியாபாரமா? கௌதம், பேசி முடிச்சிட்டியா? இல்லை இன்னும் இருக்கா? இருந்தால் அதையும் சொல்லிடு, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுறேன். நிலா, எவ்வளவு சொன்னாலும் நீங்கள் எல்லோரும் அவளுக்கு தான் பறிஞ்சு பேச போறீங்க. எப்பவும் போல கிணத்தில் போட்ட கல் மாதிரி என்னுடைய பேச்சு எடுபடாமல் போகட்டும். கௌதம் நிலாவிடம் பொறுமையாக பேச ஆரம்பித்தார். பெத்தவங்க ஒரு பொண்ணு நல்லபடியாக இருக்கா, இன்னொன்று சுமாராக இருக்கானா அவளை பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லி வளர்க்க காரணம் என்னன்னா, 2 பேரையும் ஒரே மாதிரி உலகம் பார்க்கணும்னு தான். அவளிடம் இருக்கும் நல்ல விஷயத்தை கற்றுக்கொன்னு சொல்லுறாங்க. யாராவது அவங்க கிட்ட உங்கள் பெரிய பொண்ணு சமர்த்தையாக இருக்கான்னு சொன்னால் உடனே இவங்க சின்னவ கூட புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உனக்கு தெரியாது. உன்னிடம் நிறைய நல்ல விஷயம் இருந்தால் உன்னை பார்த்து பவித்ராவை கற்றுக்கொன்னு சொல்ல போகிறாள். இதில் ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லை. முட்டாள்களுக்கு புரியாது, உனக்குமா புரியலை? நாளைக்கு ஊருக்கு முன்னாடி அவளை நல்லபடியாக புகழ்ந்து உன்னை கேவலப்படுத்தினா உனக்கு அசிங்கம் இல்லை, அது உனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது தப்பா? பெரியவங்க சொல்லுவாங்க, வீட்டில் அழ சொல்லுவாங்க, வெளியே சிரிக்க சொல்லுவாங்கன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? குழந்தை பாதை மாறி போகும் பொழுது வீட்டில் இருப்பவர்கள் அழுது திருந்துவார்கள், ஆனால் வெளியே இருப்பவர்கள் கிண்டல் பேசி கேலி பேசி சொல்லுவார்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய பாசம் இப்போ புரியாது, அப்போ புரியும். வெளியே யாரிடமாவது பேசும் பொழுது இது கூட உங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கலையான்னு கேட்கும் பொழுது மூளைக்குள் மணி அடிக்கும். சொல்லி கொடுத்தாங்க, நான் தான் காதில் வாங்கவில்லைன்னு. உன்னை அந்த மாதிரி சூழ்நிலையில் நிறுத்தக்கூடாதுன்னு தான் வீட்டில் நல்லபடியாக நடந்துக்கிற ஒரு குழந்தையை பார்த்து அவளிடமிருந்து கற்றுக்கோ என்று சொல்கிறார்கள். இப்போதைக்கு உன்னுடைய மரமண்டைக்கு எதுவும் ஏறாது. வீட்டு ஆட்களை விட வெளியாட்கள் பேசும்பொழுதுதான் உனக்கு தோணும். அப்போ எங்கள் யாரிடமும் நீ கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நாங்கள் சொன்னோம், நீ ஏற்றுக்கவில்லை. இதுதான் எங்களுடைய பதிலாக இருக்கும். முத்து, கௌதம், நீ உட்காருப்பா, பேசலாம். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்க போவது நீ. வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை, உட்காருப்பா. நிலா அழுது கொண்டிருக்க கௌதம் அவளை அருகில் அழைத்தான். பக்கத்தில் உட்கார வைத்து, சீக்கிரம் புரிஞ்சுக்குவா. அப்பா உனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ வாங்கிக்கோ, இல்லையா அப்புறமா வாங்கிக்கோ. உன்னுடையது எங்கும் போகாது. இதில் வியாபாரம் எதுவும் இல்லை. பொண்ணு அடுத்த வீட்டுக்கு போனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பத்துக்கு உதவியாக இருப்பா. இதன் மூலமாக அவளுடைய மதிப்பு புகுந்த வீட்டில் அதிகமாகும். இதுதான் பெற்றவங்க கல்யாணத்தை சீர் செய்வதற்கு காரணம். பிடிவாதமாக கேட்டு வாங்கிக்கிட்டா அதுதான் வியாபாரம். சரியா? நிலா சரி என்று தலையாட்டினாள். கௌதம், நீ சதீஷ் வீட்டுக்கு போக போகிற. அவங்க அம்மா ரொம்ப மென்மையானவர்கள், ஆனால் சில சமயங்களில் அவங்க மனசு கலங்கி வித்தியாசமாக நடந்துக்குவாங்க. நீ உங்கள் அக்காவை விட பொறுமையாக நடந்துக்கணும். உங்கள் அக்காவை விட மென்மையாக பாசமாக நடந்துக்கணும். நான் சொல்வதுக்கு அர்த்தம், உன்னால் அவளை விட அதிகமாக எல்லாமே முடியும்னு தான். இது கம்பேரிசன் இல்லை, உன்னுடைய கெப்பாசிட்டி அவளை விட அதிகம்னு சொல்ல விரும்புகிறோம். அவங்க சதீஷை பெற்றவங்க, அந்த மரியாதையை நீ கடைபிடிக்கணும். நீ நல்லபடியாக நடந்துக்கிட்டா தானே சதீஷ் உன்னில் பாசமாக நடந்துக்குவான். அப்போ தானே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், குடும்பம் பூர்த்தியாகும். ஆனால் இப்போ கோவப்படுவது போல் நடந்துக்கிட்டேன்னா அவங்க அம்மா மனசு பேதரிச்சு போச்சுன்னா உன்னுடைய சந்தோஷம் காலி. நீ செய்த தப்பை நினச்சிட்டு மனதுக்குள் புழுங்கிக்கிட்டு வாழ வேண்டியது தான். நிலா தன்னுடைய கோபம் எல்லாம் மறைந்து, அவர் என்னை வெறுத்துடுவாரா? கௌதம், மாட்டா. ஆனால் அவனுக்கு பயம் உண்டாகும், அம்மா மாதிரி இவளும் மாறிடுவாளோன்னு. அப்போது அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காதே. நிலா எங்கோ பார்த்து கொண்டே, நானும் அவங்க அம்மா மாதிரி ஆயிடுவேனா? கௌதம், உனக்கும் அவங்களுக்கும் மயிரிலை தான் வித்தியாசம். அந்த சின்ன இடைவெளியை நீ தாண்டிடக்கூடாது. கொஞ்ச நாளாக நல்லா தானே இருந்த, இப்போ எதுக்கு கோவப்பட்ட? நீயே சொல்லு. நிலா, அது தெரியல, எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்தது, அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டு. கௌதம், இதே நிலை தான் சதீஷ் அம்மாவுக்கும். அவங்களால மாற முடியாது. ஆனால் நீ அப்படி இல்லை, நீ மாற முடியும். முதலில் கோபத்தை விடணும். காரணம் இல்லாமல் மற்றவர்களிடம் கோபத்தை காட்டக்கூடாது. இனிமையாக பேசணும், அன்பாக நடந்துக்கணும். உன்னுடைய பாசத்தை மற்றவர்கள் புரிஞ்சுக்கணும். நீயும் சூழ்நிலை புரிஞ்சு நடந்துக்கணும். நிலா,
கௌதம் சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று அனுப்பினான். முத்து கௌதம் நிலா ஆனந்த் மனைவியிடம் ரொம்ப ஹார்ஷா நடந்துக்குவாளா? கௌதம் இல்லை அங்கிள். நிலா படபடப்பாக பேசுவா, ஆனால் அவள் பாசமாக நடந்துக்குவா. கொஞ்சம் ஈகோ அதிகம், அதுதான் அவளை தப்பானவளாக காட்டிக்கிட்டே இருக்கு. எல்லாம் சரியாயிடும். பவித்ராவை விட அவள் பெஸ்ட்டாக இருப்பா என்று சொல்ல நிலா அவளுடைய அறைக்கு நுழைந்து கேட்டுக்கொண்டிருந்தவள் வாயை மூடிக்கொண்டு அழுதாள். கௌதம் வேண்டுமென்றே அவள் காதுபட பேசியவன் முத்துவை பார்த்து விரலை தூக்கி காண்பித்து விட்டு கிளம்பினான். காலை பவித்ரா கண் விழிக்கும் முன் அவள் அருகில் படுத்து அணைத்தான். பவித்ரா முகம் முழுவதும் புன்னகையுடன், என்ன அலாரம் வச்சுக்கிட்டு எழுந்து வந்தீங்களா? கௌதம் அலாரமா? என்னை தூங்க விட்டாதானே? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மாவும் அப்பாவும் வந்துடுவாங்க. நம்ம கல்யாண ஏற்பாடு வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பவித்ரா அப்போ கொஞ்ச நேரம் இப்படியே தூங்குங்க. கௌதம் கட்டி பிடிச்சிக்கோ. பவித்ரா கட்டிக்கொள்ள கௌதம் கண்ணயர்ந்தான். பவித்ரா எழுந்து குளித்து வர அவன் அசந்து தூங்கிக் கொண்டிருக்க எழுப்ப மனமில்லாமல் தன்னுடைய அறையை விட்டு வெளியே வந்தார். காஞ்சனா நீலனுடன் கை நிறைய இனிப்பும் பழங்களும் தூக்கி கொண்டு வந்தார். பவித்ரா கிளம்பி நிற்க காஞ்சனா அவளுடைய தலையில் பூச்சுட்டி மீதமிருந்த பூவை நிலாவிற்கும் கோதைக்கும் கொடுத்துவிட்டு பவித்ராவின் நெற்றியில் முத்தமிட்டு, என்னை 2வது முறையா பாட்டி ஆக்கிட்ட என்று சொல்லவும் முத்துவும் கோதையும் புரியாமல் விழித்தனர். காஞ்சனா என்ன புரியலையா? என்னுடைய மகன் விளையாடிட்டான், நீங்கள் தாத்தாவாகிட்டீங்க. கோதை இந்த சின்ன வயசில் நீ பாட்டி ஆகிட்டியே என்று கேலி பேச அங்கு இருந்தவர்கள் பார்வை பவித்ராவிடம் செல்ல பவித்ரா முகம் சிவந்து தலையை குனிந்து கொண்டார். கோதை கௌதமேல மட்டும் தப்பில்லை என்று பவித்ரா காதை திருகினார். பவித்ரா அம்மா என்று வழியில் கத்த காஞ்சனா விடுமா, குழந்தைகளை எவ்வளவு நாள் பிரித்து வைக்க முடியும்? என்ன 2 மாதம் கழித்து கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அவசரமாக தேதி குறிக்க வேண்டியதாக போச்சு என்று சொல்லிவிட்டு பவித்ராவை பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டார். காஞ்சனா கல்யாணமும் முடிச்சிட்டு வேலைக்கு போகலாம், நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். பவித்ரா இல்லை ஆண்டி, வேலை இருக்குது, அப்புறம் அவர் தனியாக எல்லாமே பார்க்கணும். காஞ்சனா கொஞ்ச நாள் தானே, எப்படியும் மசக்கையில் சரியாக சாப்பிட முடியாது, அப்புறம் ஆஃபீஸ் அலைச்சல் வேற, உன்னுடைய உடம்பு தாங்கணும் இல்லையா? கல்யாணத்தில் என்னவெல்லாம் நடக்க போகுதோ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் தானே. பவித்ரா ஆண்டி. காஞ்சனா நோ, முதல்ல அத்தைன்னு கூப்பிடு, அப்புறம் சொல் பேச்சு கேட்கணும், சரியா? பவித்ரா சரிங்க அத்தை. காஞ்சனா குட் கேர்ள். நிலா ஆஃபீஸ் கிளம்பியவளை காஞ்சனா அழைத்து உட்கார வைத்து கொண்டு, நிலா நீ கூட உடம்பை கொஞ்சம் தேர்த்திக்கோ, ஆஃபீஸ் வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், லீவு போடு. நிலா அத்தை எனக்கு லீவு கிடைக்காதே. காஞ்சனா இல்லைன்னா ரிசைன் பண்ணு. எதுக்கு கவலைப்படுற, வேறு நல்ல வேலையாக பார்த்துக்கலாம். நிலா படபடுத்து, நான் லீவு சொல்லிடுறேன் அத்தை. காஞ்சனா குட் கேர்ள். சரி ஸ்வீட் எடுத்துக்கோ, உங்கள் அக்கா கர்ப்பமாக இருக்கா. நிலா திடுக்கிட்டாள். மனதுக்கு அடிப்பாவி, ரொம்ப நல்லவ மாதிரி இருந்தியே, உலகமே உன்னை நம்பிச்சே, நான் கூட உன்னை விட என்னை தரக்குறைவாக நினைச்சிட்டேனே, ஆனால் நீ ஆக்டிங் கல்யாணத்திலேயே கர்ப்பமாகிட்ட என்று திட்டி தீர்த்தாள். எப்படி இப்படி? காஞ்சனாவிற்கு தெரியும், வீட்டில் முதல் அசௌகரியம் நிலாவிற்கு தான் வரும் என்று. கூட பிறந்த பெண்கள் இதையெல்லாம் பெரிதாக நினைத்து கொள்வார்கள், அதனால் விளக்கினார். ஊருக்கு முன் நடிப்பது போல இருந்தாலும் அவங்க மனசார கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டாங்க, சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டும் வந்துட்டாங்க, அதனால் இது எல்லாம் சரிதான். என்ன நமக்கு தான் கொஞ்சம் அதிர்ச்சி. அதுவும் இல்லாமல் என்னுடைய மகனும் தப்பு செய்ய மாட்டான், உங்கள் அக்காவும் வரைமுறையை தாண்டி எதுவும் செய்ய மாட்டாள், அதனால் இந்த குழந்தையை நாம் எல்லோரும் சந்தோஷமாக வரவேற்கணும். நீ சித்தியாகிட்ட. நிலா உறைந்து நின்றாள். நிலா வாயில் இனிப்பை ஊட்டிவிட்டு பையன் எங்கே என்று கேட்க கோதை அவன் கிளம்பிட்டான். அந்த நேரம் ஆனந்த் வந்து சேர அவருக்கும் இனிப்பை கொடுத்து செய்தியை சொல்ல அவருக்கும் இது ஆனந்த அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் இந்த கால பசங்க பயங்கர வேகமாக இருக்காங்க. டேய் சின்ன வயசில் நான் தாத்தா ஆகிட்டேன். ஆனந்த் வாழ்த்துக்கள். என்னமோ முதல் முறை தாத்தா ஆன மாதிரி சொல்லலை என்று சொன்னதும் நீலன் இல்லை முத்து சொல்லிடுவானோன்னு நான் முந்திக்கிட்டேன் என்றதும் அனைவரும் சிரித்தனர். காஞ்சனா கல்யாண வேலைகளை சீக்கிரம் ஆரம்பிக்கணும். சதீஷ் எங்கே? கல்யாணம் பற்றி பேச ஆரம்பித்தனர். கல்யாண வேலை பரபரப்பாக நடக்க கௌதம் காதல் லீலைகள் ஒரு பக்கம் தவறவில்லை. இரவு அவள் தூங்குவதற்கு முன் வந்து விடுவான். அவளுடன் பேசி கொஞ்சி அவளை தூங்க வைத்துவிட்டு கிளம்புவான். காலை அவளை எழுப்ப வந்து விடுவான். அந்த நாள் நெருங்கியது. பவித்ரா மனதில்தான் பயம் உண்டானது. கௌதம் நீ எதுக்கு தேவையில்லாமல் பயப்பட்டுட்டு இருக்கே? பவித்ரா நிஜமாவே என்னை தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? கௌதம் பின்ன வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எனக்கு வாய்ப்பு இருக்கா?
பவித்ரா விளையாடாதீங்க, நீங்கள் பாட்டுக்குன்னு இதுதான் சான்ஸ் என்று அவருடைய கழுத்தில் தாலி கட்டிட்டா கௌதம். 2 கலெக்டர், ஒரு ஜட்ஜம்மா, எல்லோரும் இருக்காங்க. சட்டம் உன் கையில் இருக்கு. உடனே தூக்கிட்டு போய் என்னை ஸ்டேஷனில் வச்சிட மாட்டீங்க? பவித்ரா அவனுடைய மார்பில் சாய்ந்து கொள்ள, பாரு, நாளைக்கு காலையில் கல்யாணம். நீ சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நீ என்னென்ன பண்ணணும்னு அம்மா சொன்னார்களா? பவித்ரா அவனை விட்டு பிரிய மனமில்லாமல், நீங்கள் என்னுடனே இருங்களேன் கௌதம், ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரியா 24 மணி நேரம், பிறகு நானும் நீயும் பிரியவே மாட்டோம். பவித்ரா இன்னைக்கு மட்டும் என்னுடனே இருங்களேன் கௌதம். உனக்கு பிளான் தெரியும் இல்லை? கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்கே இருக்கணுமே இல்லடா? பவித்ரா எதுக்கு பழி வாங்கணும்? விட்டுடலாம். நம்ம பட்ட கஷ்டத்தை அடுத்தவங்களும் படணும்னு நினைக்கணுமா? கௌதம் அவளை நினைத்து சிரித்தான். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட என்று சொல்ல பவித்ரா அவனை நிமிர்ந்து பார்த்தாள்.